கிறிஸ்து இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது பரமதந்தை நாமத்தினாலும் நம் அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு இந்த நாளிலும் கூட தேவனுடைய மாபெரும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாம் யாவரும் இந்த இணையத்தின் வாயிலாக கூடியிருந்து தேவனுடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை ஆராய்ந்து பார்ப்பதற்கு தேவன் கொடுத்துட்டு இந்த ஒரு மாபெரும் ஒரு தருணத்திற்காக பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தரின் மூலமாக துதிகளின் நன்றியில் நாம் யாவரும் ஏறெடுத்த வண்ணமாக நாம் தொடர்ந்து வனாந்தர பிரயாணத்தினுடைய அநேக பகுதிகளில் நம்ம கடந்து வந்துட்டு இருக்கிறோம். அப்ப தேவன் ஆரம்பத்துல அவருடைய சிநேகிதரிடத்துல சொல்லிட்ட அந்த ஒரு வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக ஆபிரகாமோடு, பின்பு ஈசாக்கோடு, பின்பு இஸ்ரவேலோடு, பின்பு அவருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரேலர்களோடு தேவன் என்ன பண்ணியிருந்தானா, தொடர்ந்து அவர் பாதுகாப்பாகவும் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறத்தக்கதாக அவர்களோடு தேவன் இருக்கக்கூடியவராக இருந்துட்டார். சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய பராமரிப்பு, தேவனுடைய அதிகபட்சமான எல்லாவித ஆசீர்வாதங்களையும் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் பெற்றுக்கொண்ட வந்த தருணத்தின் மத்தியில அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் ஒரு அடிமைத்தன வீட்டிற்குள்ளாக கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த அடிமைத்தன வீட்டில் இருக்கும் பொழுதும் கூட தேவனுடைய இடைப்படுதல் அல்லது தேவனுடைய பார்வை இந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இருந்ததாக நாம் வேதாகமத்தின் பதிவுகள்ல நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவன் அவர்களோடு இருந்தார் என்று வசனங்கள்ல பார்க்கிறோம். அப்ப தேவன் அவர்களோடு இருந்தார் எப்பொழுது என்றால், ஆபிரகாம் இடத்துல, தேவனுடைய சிநேகிதரிடத்துல தேவன் சொல்லிட்டு அந்த வாக்குத்தத்தத்துல இருந்து அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும் பொழுது மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த ஒரு பிரயாணத்தின் மத்தியில நீசான் மாதம் 14ஆம் தேதி அன்று அங்க பஸ்கா அனுசரிக்கப்படுகிறது. அந்த பஸ்காவில நாம் பார்க்கும் பொழுது இனி நாம் எகிப்திற்கு சொந்தமானவர்கள் இல்லை அப்படிங்கிறத தேவன் நீசான் மாதம் 14ஆம் தேதியில அந்த அந்தி சாயும் வேளையில அந்த இரத்தத்தை எடுத்து மேல் சட்டத்திலையும் நிலைக்கால்களையும் பூசப்படும் பொழுது இனிமேல் உலகத்தாரை போல, அதாவது எகிப்தியர்களை போல நாம் இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல, நமக்குன்னு ஒரு நாடு இருக்கு, நமக்கு அது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ஒரு நாடு, பாலும் தேனும் ஓடக்கூடிய நாடு, அந்த கானான் தேசத்தை நோக்கிய ஒரு பிரயாணத்தை நீசான் மாதம் 15ஆம் தேதி துவங்குறாங்க. நீசான் 14 சிந்தை அளவுல தயாரான மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் 15ஆம் தேதி என்று கானானை நோக்கி அந்த பிரயாணத்தை அவர்கள் துவங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கூட நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சகோதர சகோதரிகளே, இந்த ஒவ்வொரு சூழல்கள் மத்தியிலையும் தேவன் அவர்களோடு இருந்தார் என்பதை நாம் வேத வாக்கியங்கள்ல நாம் மீண்டும் மீண்டுமாக நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பின்பதாக நாம் பார்க்கும் பொழுது அந்த பிரயாணம் வனாந்தர பிரயாணம், அந்த வனாந்தர பிரயாணத்துல கூட தேவன் அதை திட்டமிடக்கூடியவராகவும், அது பெலிஸ்தேருடைய தேசம் வழியாக இல்லாமல் இந்த சீனாய் மலை வனாந்தரத்தின் வழியாக அவர்கள் கடந்து செல்வதற்கு தேவன் அந்த ஒரு திட்டத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருந்தாரு. அது மாத்திரமல்ல, அந்த திட்டத்திற்கு ஏற்ப மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடியவராகவும் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நம்ம வெளி தோற்றத்திலிருந்து நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருந்தா, ஆல்ரெடி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருக்காங்க, எகிப்திலேயே அவர்களுக்கு ஒரு விடுதலை அல்லது ஒரு மீட்பு அது கொடுப்பதற்கு பதிலாக இந்த வனாந்தர பிரயாணத்துல தண்ணீருக்கு பிரச்சனை வருது, உணவுக்கு பிரச்சனை வருது, சிந்தை அளவுல அடாப்ட் ஆக முடியல, இன்னும் அது ஒரு நிலையான ஒரு இடம் இல்ல, ஒரு பிரயாணம், எப்ப எது எப்படி நடக்கும் தெரியல, திடீர்னு பார்த்தா யுத்தங்கள். இந்த ஒரு சூழலின் மத்தியில மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் அல்லது ஒரு வெளி தோற்றமான ஒரு பார்வையில பார்க்கும் பொழுது இது எதற்கு? தேவன் அங்க எகிப்திலேயே என்ன பண்ணிருக்கலாம், பார்வோனை எடுத்துட்டு இஸ்ரேலருக்கு ஆதரவா இருக்கிற ஒரு ராஜாவை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனா இந்த ஒவ்வொரு சம்பவங்களின் மத்தியிலையும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு வேறொரு வார்த்தைகளை நம்ம இத புரிந்து கொள்ளணும். அப்படின்னா, பாதுகாப்பான அடிமைத்தன வீட்டிலிருந்து பாதுகாப்பற்ற பலதரப்பட்ட ஜாதியான ஜனங்கள் வாழக்கூடிய ஒரு தேசத்திற்கு தேவன் கூட்டிட்டு போறதை இங்க நம்ம பார்க்கிறோம். அதாவது அடிமைத்தன வீடுதான் எகிப்து, ஆனா அவங்களுக்கு என்ன கிடைச்சது?
சுதந்திரமா உணவு கிடைச்சது, மச்சங்கள் கிடைச்சது, தண்ணீர் கிடைச்சது, வீடு இருந்தது, அவங்களுக்கு நிலையான மிருக ஜீவங்கள் எல்லாமே இருந்தது. ஆனா அது எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா சுதந்திரம், ஆனா அது அடிமைத்தனமான ஒரு சுதந்திரமா இருந்துச்சு. ஆனா இப்ப அதை தாண்டி மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வனாந்தர பிரயாணத்துல அநேக அனுபவங்கள் பெற்றவர்களாக தேவனிடத்தில் ஆபிரகாம் எந்த அளவுக்கு விசுவாசம் காண்பித்தாரோ அதில் சிறிய பங்களவாவது மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் காண்பிக்கத்தக்கதாக ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு சூழல்களிலும் அவர்கள் அதை நிரூபிக்கத்தக்கதாக அவர்களுக்கு சோதனை இடைப்பட்டது. அந்த சோதனையின் மத்தியில யாரெல்லாம் கானானை நோக்கி அதை சிந்திக்கக்கூடியவர்களாக, அதற்காக அதை சகிக்கக்கூடியவர்களாக, தேவன் மீது விசுவாசம் வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்துல தேவனுடைய அந்த வழிநடத்துதல், அந்த தேவனுடைய அன்பானது அங்க இடைப்படுவதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஓகே, இவங்க கானானுக்கு போறாங்க, கானானுக்கு போனோனையும் உடனே நாடு கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா அந்த நாடு என்ன எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பாக்குறப்ப பல ஜாதியான ஜனங்கள் அங்க இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இப்பேற்பட்டதான இந்த ஒரு சூழல் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா அத எளிமையாக ஏற்றுக்கொள்ள முடியதாக இருந்ததுன்னா கண்டிப்பா இல்லை. அவங்க அதை ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கல. அது அவர்களுக்கு ஏன் இங்க எகிப்திலேயே நாங்க மச்சங்கள் சாப்பிட்டோமே, எகிப்திலேயே நாங்கள் பழங்கள் சாப்பிட்டோமே, எகிப்திலேயே நாங்கள் தண்ணீர் சாப்பிட்டோமே, இங்க நாங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்ட்டு மாம்சீக ஜனங்கள் ஒவ்வொரு முறையும் எகிப்தை திரும்பி பார்க்கத்தக்கதாக இந்த வனாந்தர பிரயாணம் என்பது மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாபெரும் ஒரு சோதனை களமாக, ஒரு பயிற்சி பட்டறையாக அது இருந்தது என்பதை நம்ம இந்த பதிவுகள்ல நாம் பார்த்து வருகிறோம் சகோதர சகோதரிகளே. நாம் இதை ஆவிக்குரிய காரியங்கள்ல கூட நாம் பார்க்கும் பொழுது நாமும் கூட இந்த உலகத்தின் மத்தியில 10-11 நம்ம வாழ்ந்துட்டு என்ன பண்ணிடலாம், போயிடலாம். நமக்குன்னு ஒரு வேலை, நமக்குன்னு ஒரு குடும்பம், நமக்குன்னு ஒரு பிள்ளைகள், நமக்குன்னு ஒரு சொந்த பந்தங்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய சில வருமானத்தை வைத்து, சில சந்தோஷங்களை வைத்துக்கொண்டு, அல்ல சில களியாட்டங்களை வைத்துக்கொண்டு நாம் இப்ப என்ன பண்ணிக்கலாம், வாழலாம், கடந்து போகலாம். ஒருவேளை பாபிலோன்ல இருக்கிறோம் அப்படின்னா ஒரு சண்டே ஆனா சர்ச்சுக்கு போறோம், மதியானமான ஒரு நல்ல திருப்தியான ஒரு உணவு, நல்ல ஒரு ரெஸ்ட் எடுக்கிறோம், இல்ல வெளியில எங்கேயாச்சும் போறோம், குடும்பத்தோட ஹாப்பியா இருக்கிறோம். அந்த ஒரு நாள் முடிஞ்சது, மறுபடியும் 6 நாட்கள் வேலை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய தவிர்த்துட்டு நம்ம நமது நீதிமானாக்கப்பட்ட நிலைமை, அதாவது பாவத்தை விட்டு வாழக்கூடிய ஒரு நிலைமை, இது ஒவ்வொரு ஆவிக்குரிய ஜனங்களுக்கும் அது எளிமையானதானா கண்டிப்பா இல்லை. ஏன்னா அந்த அழைக்கப்பட்ட நிலைமை என்பது ஒவ்வொரு மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கும், ஒவ்வொரு ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்குமே இந்த அழைக்கப்பட்ட நிலைமை என்பது மிக பெரிதான கடினமான ஒரு காலப்பகுதி. ஏனென்று பார்க்கிறப்ப நம்ம ஒவ்வொருத்தருமே என்னதான் சொல்லுவோம், இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், பாவம் இல்லாத வாழ்க்கை வாழணும். ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிக்கிறோம். ஆனா ஒவ்வொரு நாளும் பொய்களின் மூலமாகவோ, இல்ல களியாட்டங்கள் மூலமாகவோ, இல்ல கோபப்படுதலின் மூலமாக ஏதாச்சும் ஒரு மாம்சீக கிரியைகள்ல என்னதான் பண்ணிட்டு இருக்கோம்னா விழக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப ஒரு ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனத்திற்கு அழைக்கப்பட்ட நிலைமை மாத்திரம்தான் இருக்கானா இல்ல, பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ்வது மாத்திரம்தான் இருக்குதானா இல்ல. அதை தாண்டி நம்ம பார்க்கும் பொழுது பரிசுத்தமாக்கப்படுது, அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிலைமை. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை என்று நாம் தியானிக்கும் பொழுது ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் பாவத்தை விட்டு விலகிய நிலைமை மாத்திரமல்ல, கர்த்தரை போன்று தேவ சித்தம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை கூட நமக்கு இருக்குது. அப்ப இப்பேற்பட்ட ஒரு காரியத்துல நம்ம சண்டே சர்ச்சுக்கு போறோம், வரோம், வேலைக்கு போறோம், குடும்பம் பார்க்கிறோம், இதை தாண்டி நம்ம தேவனுக்காக ஒரு உடன்படிக்கை செய்து, தேவனோடு ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்து கர்த்தரை போன்ற ஒரு ஜீவியம் இந்த பாவ உலகத்தின் மத்தியில, தீமையின் அனுமதியின் காலப்பகுதியின் மத்தியில வாழுதல் என்பது ஒரு மாபெரும் ஒரு இக்கட்டான அல்லது மாபெரும் ஒரு சோதனையுடைய உச்ச காலகட்டங்கள்ல நாம் ஜீவிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இப்பேற்பட்டதான இந்த ஒரு காலப்பகுதியில யார் ஒருவர் தேவனையும் அவருடைய சித்தத்தை மாத்திரம் சிந்தித்து அவர் மீது வைத்துட்டு அந்த அன்பிற்காக ஓடக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட அந்த ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களை தான் தேவன் விரும்பக்கூடியவராகவும் சபை ஜன அழைப்புல,
சபைஜன தெரிந்து கொள்ளுதல்ல அவர் கூட்டி சேர்க்கக்கூடியவராகவும் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஏன்னா நாம் அநேக சூழல்ல என்ன பார்க்கிறோம்னா, சோதனை வரும், சோதனையின் மத்தியில நம்ம விசுவாசத்துல பலப்படணும். ஆனா தேவனுடைய பார்வையில பலப்படுதல் மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்துல நாம் முதிர்ச்சியை காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா, இததான் தேவன் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஒவ்வொரு சோதனைகள் மத்தியில, நமது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சம்பவங்களின் மத்தியில நமது விசுவாசம் யாரை சார்ந்ததாக இருக்குது? கர்த்தரையும் தேவனையுமா, அல்லது மாம்சம் அல்லது மாம்சத்தினுடைய சொந்தங்களை நாம் சார்ந்தவர்களாக இருக்கிறோமா? ஏன்னா நம்ம ஒரு பாடத்துல அல்லது ஏதாச்சும் ஒரு சூழல்ல ஒரு சகோதரர் சொல்லுதலின் மூலமா என்ன பண்ணுவோம், நம்ம தேவனை சார்ந்து இருக்கணும், தேவனிடத்துல விசுவாசமா இருக்கணும் நம்ம சொல்லிடுவோம். ஆனா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைகளை நம்ம எடுத்துக்கொண்டு நாம் பார்க்கும் பொழுது, நான் எந்த அளவுக்கு தேவனை சார்ந்து இருக்கிறேன்? ஒருவேளை ஒரு மந்த்லி இன்கம் வருது, மந்த்லி இன்கம் மாத வருமானம் வருது, அந்த மாத வருமானம் மாதம் முடிவதற்குள்ளாகவே தீர்ந்து போயிருது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? புலம்புவோம். ஐயோ இந்த மாசத்தோட முடிஞ்சிருச்சே, என்ன பண்ணுவோமோ ஏது பண்ணுவோமோ. சரி, ஒரு பிள்ளை ஏதாச்சும் ஒரு காரியங்கள்ல நடந்துக்கக்கூடியவராக இருக்கிறார், அல்லது பிள்ளையினுடைய வளர்ப்பினுடைய விஷயத்திலேயோ அல்லது பிள்ளையினுடைய ஏதாச்சும் ஒரு செயல்பாடுகள் மத்தியில நம்ம என்னதான் பண்றோம்? இமீடியட்டா நம்ம புலம்புறோம். இமீடியட்டா ஏதாச்சும் கஷ்டங்கள்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா மத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம சற்று சிந்தித்து பார்க்கணும், நம்ம யாரு கூட உடன்படிக்கை பண்ணிருக்கோம்னா சர்வ வல்லவரோட. அப்ப சர்வ வல்லவரோடு உடன்படிக்கை பண்ணிய நம்ம இந்த அற்ப காரியங்களின் மத்தியில தேவனை சார்ந்து இருக்கிறோமா? சரி, தேவன் இம்மட்டும் வழி நடத்தினவர் இனியும் வழி நடத்துவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை காண்பிக்கிறோமா, அல்லது நாம் முறுமுறுக்கக்கூடியவர்களாக, அல்லது நம்ம மற்றவர்களிடம் அதை நாம் தெரிவித்து கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்திக்கணும் சகோதர சகோதரிகளே. ஏன்னா ஆபிரகாம் இடத்துல பார்த்துட்டா அந்த ஒரு விசுவாசம் மாம்சிக இஸ்ரேல் ஜனங்களிடத்துல தேவன் எதிர்பார்த்தார். எங்கன்னா வனாந்தர பிரயாணத்துல. இது மாம்சிக இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. அப்ப நாம் இந்த விசுவாசத்தின் மத்தியில எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கிறோம்? அதனாலதான் இது மாம்சிக இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த வனாந்தர பிரயாணத்தை நம்ம பார்க்கிறப்ப ராம்சேஸ், சுக்கோத், ஏதாம், ஈரோத், செங்கடல், சூர் வனாந்தரத்தில் நாம் பார்க்கும் பொழுது மாரா, ஏலீம், அப்புறம் சீன் வனாந்தரம், தொப்கா, ஆலூஸ், ரெவித்தீம். இந்த ரெவித்தீம் அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது யாத்ராகமம் 18 அடுத்தே நம்ம பார்க்கும் பொழுது எங்க வராங்கன்னா சீனாய் வனாந்தரம், அதாவது சீனாய் மலைக்கு அவங்க வராங்க. நம்ம வசன பகுதிகளை நம்ம வாசிக்கும் பொழுது யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கூட நம்ம வாசி கேட்கலாம். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் முதல் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் முதல் நாளிலே சீனாய் வனாந்தரத்தை சேர்ந்தார்கள். அப்ப மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் 3ஆம் மாதம், எந்த 3ஆம் மாதம்? அவங்க ராம்சேஸ்ல துவங்கி அந்த பிரயாணத்துல இருந்து 3ஆம் மாதம் 1ஆம் தேதியில இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா இங்க சீனாய் வனாந்தரத்திற்கு வராங்க. அந்த சீனாய் வனாந்தரத்திற்கு வந்தவங்க சீனாய் மலைக்கு அந்த பாளையத்துல என்ன பண்றாங்க, அடிவாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது அங்க பாளையம் இறங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த ஒரு பாளையம் இறங்கக்கூடிய அந்த ஒரு தருவாயின் மத்தியில தேவன் என்ன பண்ணிட்டார்? நம்ம வசன பகுதிகள் எல்லாம் நம்ம வாசிச்சிருந்தோம். கடந்த முறையை நாம் பார்க்கும் பொழுது யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தினுடைய பதிவு வரைக்கும் என்ன பண்ணியிருந்தோம்னா நாம் பார்த்திருந்தோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த ஒரு சம்பவங்களுக்குள்ளாக நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அங்க சீனாய் வனாந்திரம் அல்லது சீனாய் மலை. இப்ப இந்த சீனாய் மலைக்கு நம்ம வசனங்கள் என்ன நம்ம பார்த்தோம்? நீங்க மீண்டுமா அந்த வசனம் வாசிங்க சிஸ்டர். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் முதல் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் முதல் நாளிலே சீனாய் வனாந்தரத்தை சேர்ந்தார்கள். அப்ப இங்க சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். இன்னும் சில பதிவுகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தேவ பர்வதமாய் சீனாய் மலையிலே அவன் ஏறினான் அப்படின்ட்டு மோசே குறிச்சு சொல்லுது. அப்ப இந்த சீனாய் மலை அப்படிங்கறத நம்ம பார்க்கும் பொழுது இது தேவ பர்வதம் என்று குறிப்பிடப்படக்கூடியதாக இருக்கு. அதே நேரத்துல வேதாகமத்துல இன்னும் சில இடத்துல பாத்தீங்கன்னா தேவ பர்வதம்னு ஒண்ணு சொல்லுது. நீங்க இதே யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள் வாசிங்க. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 1, 2. மோசே
மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலையால் எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, நாம் யாவரும் இந்த பகுதிகளெல்லாம் பார்த்திருந்தோம். மோசே இடத்துல தேவன் முதல்ல ஒரு காட்சி காண்பிக்கிறார். மோசே அப்படிங்கிறப்ப தேவன் டைரக்டா காண்பிக்கல, தேவதூதன் அதாவது மிகாயேல் தூதன் முச்செடியின் வாயிலாக மோசேயின் இடத்துல பேசக்கூடியவராக இருக்கிறார் என்பதை பார்த்தோம். அந்த முச்செடியில அந்த காட்சி கொடுத்த இடம் எதுனா ஓரேப். அந்த ஓரேப் அப்படிங்கிற மலைக்கும் என்ன பெயர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நாம் பார்க்கிறப்ப தேவ பர்வதம் அப்படிங்கிற ஒரு காரியம். அப்ப இத வரலாற்று ஆசிரியர்களுடைய காட்சிகளை நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஓரேப் மலையினுடைய மற்றொரு பெயர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சீனாய் மலை அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கிறாங்க. ஓரேப் மலையினுடைய இன்னொரு பெயர், மாற்று பெயர் தான் என்னன்னா சீனாய் மலை அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கிறாங்க. இன்னும் சில கருத்துக்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஓரேப் மலை அப்படிங்கிறது ஒரு மாபெரும் ஒரு மலைத்தொடர். அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் எதுன்னு பார்க்கும் பொழுது சீனாய் மலை அப்படின்ட்டு ஒரு கருத்து வைக்கிறாங்க. ஒன்று மாற்று பெயர்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஓரேப் மலை தொடரினுடைய ஒரு சிறிய பகுதி தான் என்னன்னா இந்த சீனாய் மலை அப்படிங்கிற ஒரு காரியம் கூட சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. ஆனா ஒருவேளை நாம் இந்த வேதாகமத்தினுடைய இந்த வனாந்தர பதிவுகளுடைய காட்சிகளை சற்று நாம் நிதானிச்சு பார்க்கும் பட்சத்துல இந்த ஓரேப் மலை மற்றும் இந்த சீனாய் மலை சம்பவங்களுடைய காரியங்கள் தொடர்ந்து இரண்டும் ஒரே மலைதான் என்று புரிந்து கொள்ளத்தக்கதாக அநேக சம்பவங்கள் நமக்கு வரக்கூடியதாக இருக்கு. ஏனென்று பார்க்கிறப்ப இவங்க ரெவித்தீம்ல இருக்கிறாங்க, ரெவித்தீம்ல தண்ணி இல்லை. இப்ப ரெவித்தீம்ல தண்ணி இல்லைன்னு சொல்லும் போது நம்ம யாத்ராமம் 17ஆம் அதிகாரத்துல நம்ம இதை பார்க்கிறோம். என்ன, அங்க தண்ணீர் இல்லை. அப்ப அந்த தண்ணீர் இல்லைங்கிறப்ப தேவன் என்ன செய்ய சொல்றாரு? நீங்க யாத்ராமம் 17:6 வாசிங்க. யாத்ராமம் 17:6. அங்கே ஓரேப்பிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பர்களின் கண்களுக்கு முன்பாக செய்தான். வசன பகுதியில பார்க்கிறோம் அந்த ஓரேப், அதாவது நம்ம வசன சூழல்கள் நம்ம பார்க்கும்பொழுது ரெவித்தீமுக்கு அடுத்து இவங்க எங்கதான் போறாங்க? சீனாய் மலைக்கு. அப்படின்னா அந்த ஓரேப் மலைங்கிறதும் சீனாய் மலையும் மிகவும் ஒன்றாகத்தான் அது இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் பின்னாட்கள்ல கூட இங்க தண்ணீர் இல்லாம ஜனங்கள் தவிக்கும் பொழுது தேவன் மீண்டுமா என்ன பண்ணுவார்னா இதே ஓரேப் மலையில தான் என்ன பண்ணுவார்னா மீண்டுமா மோசே இடத்துல என்ன சொல்லுவாரு? பேசுன்னு சொல்லுவாரு. ஆனா அவர் என்ன பண்ணுவாரு? அடிச்சிருவார். நம்ம எங்க பார்க்கலாம்னா என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8-11 வரையிலான வசன பகுதிகள்ல அதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப ஓரேப் மலை, அப்ப இந்த ஓரேப் மலை அப்படிங்கிற அந்த ஓரேப் அப்படிங்கிறதுனுடைய எபிரேய பதம் என்ன சொல்றாங்கன்னா வனாந்தரம் அப்படிங்கிற ஒரு பதம் கொடுக்குது. ஓரேப் அப்படின்னா எபிரேய மொழியில வனாந்தரம் அப்படிங்கிற ஒரு பதிவு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. அப்ப அந்த ஓரேப் மலை அல்லது அந்த சீனாய் மலை அப்படிங்கிறது நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில நம்ம தேவனிடத்துல பேசக்கூடிய இடம் இந்த சீனாய் மலை அல்ல. தேவன் என்ன நம்மளிடத்துல பேச விருப்பப்படுறாரு அல்லது தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிவதற்கான ஒரு இடம்தான் எதுன்னு நாம் பார்க்கும் பொழுது இந்த ஓரேப் மலையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்படிப்பட்ட மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தருணங்கள் அப்படின்னு நாம் பார்க்கிறப்ப இந்த சீனாய் மலையில தான் நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு வனாந்தர பிரயாணத்திலையும் பார்க்கும் பொழுது விரைவிரைவாக போனவங்க இந்த சீனாய் மலை அடிவாரத்துல அல்லது இந்த சீனாய் மலையில நாம் பார்க்கும் பொழுது ஒரு நீண்ட கால பகுதி அவர்கள் அங்க இருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னு நாம் பார்க்கிறோம். சரி, அப்ப இந்த சீனாய் மலை இதை குறிச்சு நம்ம பார்க்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா கடல் மட்டத்துல இருந்து 7497 அடி
உயரம் இது கொண்டதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, இந்த சீனாய் மலையை நம்ம வேத வாக்கியங்களை நம்ம பார்க்கும் பொழுது வேறொரு பதம் இருக்கு. நீங்க யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை மீண்டுமா வாசிங்க பிரதர். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். அங்கே ஓரேப்பிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பர்களின் கண்களுக்கு முன்பாக செய்தான். அப்ப இந்த வசன பகுதிகளை பார்க்கிறப்ப இந்த ஓரேப் மலைக்கு என்ன ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா கண்மலைன்னு சொல்றாங்க. கண்மலை அப்படிங்கறதனுடைய அர்த்தம் என்னன்னு நம்ம பார்க்கும் பொழுது இது ரொம்ப உயரமான ஒரு மலை, இது ரொம்ப ஷார்ப்பான, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு செங்குத்து நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு மலையாமா. அது மாத்திரமல்ல, இந்த மலை எந்த தன்மையில இருந்ததுன்னா கிரானைட்டால் ஆன ஒரு மலையா இருந்தது அப்படின்னு கூட என்ன பண்றாங்கன்னா சரித்திரத்தினுடைய ஆசிரியர்கள் குறிப்பிடக்கூடியவர்களாக இருக்காங்க சகோதர சகோதரிகளே. அப்ப நமக்கு நிச்சயமா தெரியும் அந்த கண்மலை, அந்த உயர்ந்த மலை, மற்ற எல்லா மலைகளை காட்டிலையும் உயர்வான ஒரு கண்மலை யாருதான் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க சிஸ்டர். 1 கொரிந்தியர் 10:4. 1 கொரிந்தியர் 10:4. இல்ல, எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையில் தண்ணீர் குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்ப நம்ம இந்த ஆவிக்குரிய காரியங்களை நாம் சற்று நிதானிச்சு பார்க்கும் பொழுது அந்த ஓரேப் கண்மலை இங்கு யாரை குறிப்பிடக்கூடியதாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நமது ஆவிக்குரிய மணவாளனாகிய அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ இது குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. மற்ற எல்லா மலைகளை விட உயர்ந்த மலை. ஆமாங்க, நம் அன்பின் கர்த்தர் நமது மணவாளனுக்கு ஒத்த மெய்யான மணவாளன் இந்த உலகத்துல யாருமே என்ன இல்லைங்க, இல்ல. அவரை போல அன்பு காட்ட, அவரை போல பரிந்து பேச, அவர் போல நமக்காக வழக்காட யாருமே நிச்சயமா இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மணவாளனை ஆவிக்குரிய ரீதியில பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் எந்த அளவுக்கு மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை போல இந்த கண்மலையின் தண்ணீரை சத்திய வசனத்தினுடைய தியானங்களை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த ஒரு கண்மலை வந்தோடனே இஸ்ரேல் ஜனங்கள் என்ன ஆனாங்கன்னா ஒரு வெயிட்டிங். எத்தனை நாட்கள்? 1 வருஷம் 11 மாசம் 19 நாட்கள் இந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் எங்க மட்டும் இருக்காங்கன்னா இந்த கண்மலையில இருக்காங்க. சீனாய் மலையினுடைய அடிவாரத்துல இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்க. ஏன் இத்தனை நாட்கள்? ஏன்னா தேவன் என்ன பண்ணியிருந்தாருன்னா அத்தனை வருடங்கள் 1 வருஷம் 11 மாசம் 19 நாட்கள் அளவுக்கும் தேவன் சில விசேஷித்தமான காரியங்கள் அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுப்பதற்காக அவர் அங்க ஒரு தாமதத்தை அவர் ஏற்பாடு செய்தவராக இருந்தார் நாம் பார்க்கணும். அப்ப அதனுடைய காரியங்கள்ல தான் நாம் பார்க்கும்போது ஏன் இந்த 1 வருஷம் 11 மாதம் 19 நாட்கள் அப்படின்னா தேவன் ஆபிரகாமோடு செய்திட்ட அந்த உடன்படிக்கைக்கு பாத்திரவானாக ஆபிரகாம் விசுவாசத்தை நிரூபிச்சார். ஆனா இந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுடைய இந்த வனாந்தர பிரயாணத்துல அவர்கள் ஒவ்வொரு தருணத்திலையும் முறுமுறுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இந்த ஒரு காரியத்திற்காக தன் ஜனத்தை புத்துணர்வு அடையத்தக்கதாக அல்லது அந்த உடன்படிக்கையை நினைவுபடுத்துவதற்காகத்தான் என்ன பண்றாருன்னா இந்த சீனாய் மலையில ஒரு மாபெரும் ஒரு உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப நாம் சிந்தித்து பார்க்கலாம். ஏன்னா இந்த ஒரு தருணங்கள் கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய காரியங்களிலும் வரக்கூடியதா இருக்கு. ஏன்னா ஆபிரகாமிடத்திலேயே நாம் பார்க்கும் பொழுது தேவன் மெசபத்தோமியால ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அடுத்து நம்ம பார்க்கிறப்ப காரானூர்ல ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அதே போலதான் இங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நம்ம பார்க்கும் பொழுது நீசான் மாதம் 14ஆம் தேதி எகிப்துல கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பை தாண்டி அவர்களுக்கு மீண்டுமான ஒரு வாய்ப்பு இந்த சீனாய் மலையில கொடுக்கப்பட்டுச்சு. அதே போல தேவன் எப்பெல்லாம் நம்ம உடன்படிக்கை எடுத்தோமோ அந்த வருடங்கள் நாம் நினைவுல வைத்திருப்போம். ஆவிக்குரிய ரீதியில நம்ம எப்ப உடன்படிக்கை எடுத்தோமோ அந்த ஒரு வருடத்தின் காலப்பகுதிக்கு அடுத்து நமது சில பலவீனங்கள் மத்தியில நாம் எந்த அளவுக்கு பலவீனமா போறோம் அப்படிங்கிறத பார்த்து தேவன் நிச்சயமா ஒரு புத்துயிர் அளிக்கத்தக்கதாக ஒரு உடன்படிக்கை கொடுத்திருப்பார், அல்லது அதை நினைவூட்டுதலின் ஒரு காலப்பகுதியை கொடுத்திருப்பார். அதை நாம் சரியாக புரிந்து கொண்டு நமது வாழ்க்கையில நாம் தேவனை சார்ந்து இருக்கிறோமா, தேவன் கண்ணோக்கக்கூடியவராக இருக்கிறார் சகோதர சகோதரிகளே.
சிறப்பா அந்த வனாந்தர பிரயாணத்தின் மத்தியில அந்த சீனாய் மலையில என்ன நடந்தது? நாம் வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்துல இருந்து தொடர்ந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது தேவன் அநேக கட்டளைகள் கொடுக்கிறார். அதுல மெயினா நம்ம பார்க்கிறப்ப 10 கட்டளைகள். அந்த 10 கட்டளையினுடைய இணை விதிகளாக 3600 இணை கட்டளைகள் அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனுடைய சம்பவங்கள் தான் நம்ம 23ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி வரைக்கும் பார்க்கிறோம். அப்ப 24ஆம் அதிகாரத்தினுடைய காட்சியில நம்ம பார்க்கும் பொழுது வசனம் நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 3-8 வரையிலான வசன பகுதிகள். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படி செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கங்களின்படி 12 தூண்களை நிறுத்தினான். இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளையும் காளைகளையும் பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதியை எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காதுகளை கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து, இந்த வார்த்தையில் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். அப்ப இந்த வசன பகுதிகளை நம்ம பார்க்கும் பொழுது தேவன் மோசையின் இடத்துல சொல்லிட்ட வார்த்தைகளை மோசே ஜனங்களிடத்துல சொல்றாரு. ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? ஜனங்கள் எல்லோரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியையும் செய்வோம் அப்படின்னு என்ன பண்றாங்க? ஒரு வாக்குறுதி அவர்கள் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்ட பின்னாடி மோசே என்ன பண்றாரு? இந்த எல்லா சட்டங்களையும் அவர் என்ன பண்றாரு? அவர் எழுதி வைக்கிறாரு. அவர் காலமே எழுந்து என்ன பண்றாரு? ஒவ்வொரு கோத்திரத்தின் அடிப்படையில ஒரு பலிபீடத்தை ஏற்படுத்தி ஒவ்வொரு கோத்திரத்தின் அடிப்படையில அங்க பலி செலுத்த வைக்கிறாரு. அந்த பலி செலுத்திட்டு அங்க மீண்டுமா என்ன ஆகுதுன்னா இந்த புஸ்தகத்தை எடுத்து மீண்டுமா எல்லாருக்கும் வாசிக்கிறாரு. எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்கன்னா அப்பவும் என்னதான் சொல்றாங்க? கண்டிப்பா நாங்க இதை செய்வோம். இந்த வாக்குறுதி கிடைத்த உடனே மோசே என்ன பண்றாருன்னா அந்த பலி செலுத்தப்பட்ட அந்த ரத்தத்துல இருந்து அதை எடுத்து ஜனங்கள் மீது தெளித்து அது உடன்படிக்கையின் ரத்தமாக அங்க நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு மாபெரும் சீனாய் மலை உடன்படிக்கை அங்க நடைபெற்றதை நாம் பார்க்கிறோம். தேவன் ஒவ்வொரு உடன்படிக்கையின் மத்தியிலையும் ஒரு விசேஷித்தமான ஒரு காரியம் அடையாளமாக இருக்கும். அதே போல இங்க கூட நாம் பார்க்கும் பொழுது உடன்படிக்கைக்கு அங்க ரத்தம் அங்க பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த காரியம் உடன்படிக்கை முடிஞ்சாச்சு. உடன்படிக்கைக்கு பின்னாடி என்னென்ன சூழல்கள் நடக்குது நாம் வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 9-18 வரையிலான வசன பகுதிகள். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 9 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரேல் மூப்பர்களில் 70 பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழ் நீலக்கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரீபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவர்கள் இஸ்ரவேல் புத்தருடைய அதிகாரிகளின் மேல் தங்களுடைய கைகளை நீட்டவில்லை. அவர்கள் தேவனுக்கு தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கேயே இரு. நான் உனக்கு கற்பனைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நீ எழுதின நியாயப்பிரமாணங்களையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது மோசே அந்த ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அங்கே மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் அங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள்.
ஒருவனுக்கும் யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தராகிய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் அது நாள் வரை மூடியிருந்தது. 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசையை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையான காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினி போல இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையிலே இருந்தான். அப்ப நம்ம வசன பகுதிகளை நம்ம வாசிக்கும் பொழுது இங்க என்ன ஒரு காரியம் நடைபெறக்கூடியதாக இருக்குன்னா, தேவன் என்ன சொல்றாருன்னா, இதை நான் உனக்கு கட்டளைகளா நான் கொடுக்குறேன்ப்பா, நீ என்ன பண்ணது ஓரேபு மலைக்கு, அதாவது சீனாய் மலைக்கு நீ மேல ஏறி வாப்பா அப்படிங்கறத சொல்றாரு. சொல்லும் போது மோசே என்ன பண்றாரு, கூடவே யோசுவாவையும் கூட துணைக்கு அவர் கூட்டி கொண்டு மலைக்கு மேல ஏறுறாரு. மலைக்கு மேல ஏறின உடனே என்ன நடக்குது நாம் பார்க்கும் பொழுது, அங்க மேகங்கள் அங்க மூடிற்று அப்படிங்கிற ஒரு காரியம் நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம யாத்ராமத்தினுடைய இதோட அந்த யாத்ராமும் 24ஆம் அதிகாரம் முடிவடையக்கூடியதாக இருக்கு. நீங்க 25ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது தேவன் மோசேயின் இடத்துல பேசிட்ட காரியங்கள் எங்க யாத்ராகமம் 25ஆம் அதிகாரத்துல இருந்து 30ஆம் அதிகாரம் வரைக்கும் மோசேயின் இடத்துல ஒரு விசேஷித்தமான ஒரு காரியத்தை பத்தி தேவன் பேசுறார். என்ன காரியம் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, ஆசரிப்பு கூடாரம் பற்றின ஒரு மாபெரும் ஒரு நிழல். 25ஆம் அதிகாரத்திலிருந்து 30ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த 6 அதிகாரங்கள்ல தேவன் கொடுத்துட்ட ஒரு காரியம் என்னன்னா, ஆசரிப்பு கூடாரம் பற்றின ஒரு நிழல். அந்த ஒரு நிழல்கள் மத்தியில 6 அதிகாரங்கள்ல அவர் பேசக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இது குறிச்சு நம்ம யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. அப்ப தேவன் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில நானே மெய்யான தேவன், நானே பேசும் கடவுளா இருக்கிறேன் என்பதை தேவன் தன்னை அறிவிப்பதற்காக அல்லது அவர்கள் மத்தியில பிரசித்தமாக காட்சி கொடுப்பதற்காக பரலோகத்தினுடைய ஒரு சாயல்ல ஒரு கூடாரம் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அங்க கட்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். நீங்க தொடர்ந்து யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 45-46 வசனங்கள் வாசிங்க. யாத்ராகமம் 49ஆம் அதிகாரம் 45 மற்றும் 46 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரரின் நடுவில் நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையில தனது ஜனங்கள் மத்தியில தேவனுடைய பிரசன்னம் வாசம் செய்வதற்காக ஒரு கூடாரமானது கட்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். அந்த கூடாரத்தினுடைய காட்சிகள் தான் 25ஆம் அதிகாரத்திலிருந்து 30ஆம் அதிகாரம் வரைக்கும் தொடர்ந்து எப்படிப்பட்டதாக கட்டப்படணும், அதுல எப்படிப்பட்டதான வழிமுறைகள் இருக்குது. அது மாத்திரமல்ல, அதற்கான ஆசாரியர்கள் யாரு, லேவியர்கள் யாரு, அந்த ஆசாரியர்களுடைய உடைகள் எப்படி இருக்கணும், அவங்களுடைய நியமனம் எப்படிப்பட்டதா இருக்கணும், அந்த நியமனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் எப்படி தயாரிக்கப்படணும், அது மாத்திரமல்ல ஆசரிப்பு கூடாரத்தினுடைய கட்டுமானங்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும், அதுல பயன்படுத்தக்கூடிய மரம் சித்தி மரம் எப்படிப்பட்டதான ஒரு காரியங்கள்ல இருக்கணும். அது மாத்திரமல்ல, அதற்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிறப்ப பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்தலம் 2 அறைகள் கொண்டதா இருக்கு. இதுல மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டி, நம்ம வேத வாக்கியங்கள அதுக்கு என்ன பேர் சொல்லப்பட்டிருக்குன்னா கிருபாசன பெட்டி. அந்த கிருபையின் ஆசனத்தின் பெட்டி எப்படிப்பட்டதாக செய்யப்படணும், அதற்குள்ளாக ஆரோனுடைய துளிர்த்தக்கோள், மன்னா கொண்ட பொற்பாத்திரம், 10 கட்டளைகள், இதெல்லாம் எப்படி வைக்கப்படணும் எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இந்த 6 அதிகாரங்கள்ல கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அது மாத்திரமல்ல, இன்னும் பலவிதமான கட்டளைகள் கூட
தேவன் விசேஷ விதமாக கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஏபோத் கொண்ட அந்த பதக்கம் மற்றும் இன்னும் சில விசேஷித்த முறைகளை கூட இந்த 6 அதிகாரங்கள்ல அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த ஒரு 6 அதிகாரங்கள்ல ஆசரிப்பு கூடாரத்துல என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துல 1-11 வரையிலான வசன பகுதிகள்ல நம்ம வாசிக்கும் போது வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் 1-11. யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னினாலும் வெள்ளினாலும் வெண்கலத்தினாலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தனங்களை முட்டு வெட்டாக வெட்டி பதிக்கிறதுக்கும், மரத்தில் சித்திர வேலை செய்கிறதுக்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அவனுக்கு உண்டாக அவனுடைய தேவ ஆவியினால் நிரப்பினேன். மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகிய குமாரனாகிய அகோலியாவையும் அவனுக்கு துணையாக கூட்டியது மட்டுமன்றி ஞான இருதயமுள்ள யாருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியும் அதன் மேலுள்ள கிருபாசனத்தையும் கூடாரத்தில் உள்ள சகல பனிமூட்டுகளையும் மேசையையும் அதன் பனிமூட்டுகளையும் சுத்தமான குத்துவிளக்கையும் அதன் சகலவித கருவிகளையும் தூபப்பீடத்தையும் தகனப்பீடத்தையும் அதன் சகல பனிமூட்டுகளையும் தொட்டிகளையும் அதன் பாதத்தையும் ஆராதனை வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான ஆசாரியனாகிய ஆரோனின் பரிசுத்த வஸ்திரத்தையும் அவன் குமாரனின் வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சூழ்ந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார். அப்ப இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காட்சிகளை நம்ம துவக்கும் போதே, நீங்க 25ஆம் அதிகாரத்தினுடைய துவக்கத்திலே பாக்குறப்ப தேவன் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நீங்க இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட காணிக்கையாக இந்த மாதிரி சில உலோகங்கள்லாம் வாங்குங்க, பொண்ணு வெள்ளி இந்த மாதிரி நீங்க வாங்கிட்டு ஒவ்வொன்றையும் நீங்க எப்படி செய்யணுங்கிறது தான் இது வரைக்கும் சொல்லிட்டு, இப்ப 31ஆம் அதிகாரத்துல அங்க தேவன் மோசேனிடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த ஊழியத்துல ஸ்பெஷலா ஒரு 2 பேரை நான் என்ன பண்றேன்னா செலக்ட் பண்றேன். அதுல ஒருத்தர் யார் அப்படின்னா பெஸ்லெயேல். 2வது நாம் பார்க்கும் பொழுது அகோலியா அப்படிங்கிற 2 பேரை நான் இங்க தேர்ந்தெடுக்கிறேன். இவர்கள் இப்படிப்பட்டதான சில காரியங்கள்ல உங்களோட துணையாக இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேலைகளை செய்வாங்கன்னு சொல்லிட்டு, கடைசியாக என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 6ஆம் நாளுக்கு அடுத்து 7ஆம் நாளை புனிதப்படுத்துற காரியங்களை பத்தி பேசுவார். இத பேசிட்டு கடைசி வசனம், நீங்க 31ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் நாம் பார்க்கிறப்ப 18 வாசிங்க. யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடித்த பின்பு தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பனையாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். அப்ப நம்ம பார்க்கும்போது மோசேயின் இடத்துல 24ஆம் அதிகாரத்துல என்ன சொன்னாரு, நான் கட்டளைகளை கொடுக்கறப்பா மலைக்கு வான்னு சொன்னாரு. சொன்ன பர்பஸ் எப்பதான் கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும் பொழுது கடைசி தருவாயில தான். ஏன்னா அதுக்கு முன்பதாக, அந்த கட்டளைகளுக்கு முன்பதாக, அந்த கையில கற்பலகைகளாக 2ஆக நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி தேவன் ஆசரிப்பு கூடாரம் என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு நிழலை அல்லது ஒரு மாபெரும் ஒரு காட்சியை அங்க மோசேயின் இடத்துல ஒன்றன் பின் ஒன்றாக அங்க கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அந்த கடைசி தருவாயில தான் அவர் என்ன பண்றாரு நம்ம பார்க்கும் பொழுது வசனங்களை நாம் பார்க்கிறப்ப தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட 2 கற்பலகைகள். கற்பலகைகள் அப்படின்னா கல்லாலான அந்த பலகை. அந்த பலகையில யார் எழுதிட்டா? தேவனே அவருடைய விரலினால என்ன பண்ணிட்டாரு, எழுதிட்டார் அப்படிங்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு காரியத்தை பத்தி குறிப்பிடும் பொழுது சகோதரர்கள் என்ன விளக்கம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த கைவிரல் அப்படிங்கிறது நேரடியான ஒரு அர்த்தம் அல்ல, இது ஒரு உருவக பாஷை. உருவகம் அப்படிங்கிறப்ப ஒரு அடையாள பாஷை. அடையாள பாஷையில தேவனால்
தேவனுடைய விரலால் எழுதப்பட்டது என்பது இங்கு எதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இது தேவனுடைய நேரடி செயல்முறை அல்லது தேவனுடைய அதிகாரத்தை இந்த ஒரு கைவிரல் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று அங்க சகோதரர்கள் தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, 7ஆம் எக்காலத்தினுடைய விளக்கு உரைகளை நம்ம பார்க்கும் பொழுது இந்த 2 கற்பலகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமா, தேவன் நமக்கு 2 கற்பலகைகள் கொடுத்திருக்கார். ஒன்று அவருடைய ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகிய மெய்திருச்சபை ஜனத்திற்கான விசேஷித்த விதமான அழைப்பு, விசேஷித்த விதமான உடன்படிக்கை, விசேஷித்த விதமான கட்டளைகளை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அப்ப இன்னொரு கற்பலகை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அது ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய ரட்சிப்பிற்கான கட்டளைகளும் திட்டமுமாக இருக்கு அப்படின்ட்டு 7ஆம் எக்காலத்தூதனுடைய வார்த்தைகள்ல நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, ஒண்ணு பலியினாலான உடன்படிக்கையின் பின்னாக சபை ஜனங்களும் உலக ஜனங்களுக்கு புதிய உடன்படிக்கையின் கீழாக தேவன் ஆசீர்வாதத்தை வழங்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதையும் நாம் இங்கு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, அப்ப இப்பேற்பட்ட விதத்துல என்ன ஆகுதுன்னா, மலைக்கு ஏறி போன மோசே இப்ப கற்பலகையோட வராரு. கூட பின்னாடி யோசுவா என்ன பண்ணிருப்பாரு? 1 நாள் 2 நாள் அல்ல, அது எத்தனை நாட்கள்? வசனம் நாம் வாசிக்கும் பொழுது உபாகமத்தினுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. உபாகமம் 9:9. கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கை பலகையாகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மலையிலே தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். வசன பகுதிகளை நம்ம பார்க்கும் பொழுது 1 நாள் 2 நாள் அல்ல, 40 நாட்கள். இந்த 40 நாட்களும் மோசேயும் சரி, பக்கத்துல அவருடைய துணையாக இருக்கக்கூடிய யோசுவாவும் சரி, அவர்களுடைய காரியம் எதுவா இருந்ததுன்னா தேவனிடத்துல அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காட்சிகளும், அதை தொடர்ந்து இந்த 10 கட்டளைகளை பெற்று வரக்கூடிய ஒரு காட்சியிலையும் தான் அவர்களுடைய கண்ணோக்கமாக இருந்ததே தவிர அவர்கள் என்ன பண்ணலையாம்? சாப்பிடவும் இல்லை, தண்ணீர் கூட பருகவும் இல்லை அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா அவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க? உபவாசம் இருந்திருக்கிறாங்க. ஆமா, இது ஆவிக்குரிய ரீதியில கூட மோசே வகுப்பாராக அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் ஒரு உபவாசம் இருக்கணும். எப்படிப்பட்ட உபவாசம்னா, மோசே அந்த 40 நாள் உபவாசத்தின் மூலமாக ஆசரிப்பு கூடாரத்தின் நிழல்களை அவர் பெற்றுக்கொண்டார். நாமும் உபவாசம் இருக்கணும். ஆவிக்குரிய ரீதியில இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நமது இருதயத்தில் தைத்தவர்களாக அதனுடைய தியானங்கள்ல நம் இருதயத்துல தேவனுக்கு ஏற்ற வகையில ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பலிகள், அதனுடைய முறைமைகளை நமது வாழ்க்கையில் காண்பிக்கணும். ஸ்டில் மரணம் வரைக்கும். அப்ப மரணம் வரைக்கும் யார் ஒருவர் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்களை நாம் நிரூபித்து வாழ்ந்து காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோமோ, அப்படிப்பட்ட மெய்திருச்சபை ஜனங்கள் மத்தியில தான் தேவன் வாசம் செய்யக்கூடியவராக அல்லது தேவனுடைய ஆலயமாக நாம் மாற்றப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, அப்ப மோசேயினுடைய இந்த ஒரு மாபெரும் இந்த ஒரு 40 நாட்களுக்கு பின்பதாக அவர் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட அவர் என்ன பண்றாருன்னா 2 கற்பலைகளை எடுத்துக்கொண்டு மலையை விட்டு கீழே வராரு. அந்த 40 இரவும் பகலும் 40 நாள் கழிச்சு ஜனங்களிடத்துல வரும் பொழுது எப்படிப்பட்டதா இருந்துச்சு, என்ன நடந்தது அப்படிங்கிறத தேவனுக்கு சித்தம் இருந்தால், நாமும் உயிரோடு இருந்தால் வரக்கூடிய காலங்கள்ல நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த நாள்ல கூட நம்ம பார்க்கிறப்ப தேவன் ஆபிரகாமிட்ட பார்த்துட்ட அந்த ஒரு விசுவாசம் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட இருக்குதான்னு பார்க்கிறாரு. அதே வேளையில ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களிடத்திலையும் இருக்கிறதா என்பதை பார்க்கிறார். மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களிடத்துல அது தொய்வில் கடந்து செல்லும் பொழுது அவர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துறார். எங்கே நாம் பார்க்கும் பொழுது சீனாய் மலையில அந்த ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக 10 கட்டளைகளை கொடுப்பதற்காக மோசே 40 நாள் அவர் அழைத்தது மாத்திரமல்லாமல் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்களையும் அவர் தெரியப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஆசரிப்பு கூடாரமானது மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கும் கூட நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து காட்ட அது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப இப்பேற்பட்டதான இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாழ்க்கையில நாம் சரியாக ஓட்டத்தை ஓடும் பட்சத்துல
தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக, சபைஜன வாய்ப்பை பெற்றவர்களாக நாம் ஜீவிக்க தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி இடைக்கட்டி வழிநடத்துவாராக. ஆமென்.